சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈஸ்வரி வந்து கேடி வேலைய ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தனை கூப்பிட்டு பணத்தெல்லாம் கொடுத்து, இந்த மாதிரி நீ போய் சரண்டர் ஆகு. ஏன் பையனுக்கு பதிலாக நீ சரண்டர் ஆகு. நான் தான் அமைச்சரை கார் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நீயே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு பணமெல்லாம் கொடுத்து ஆசை வார்த்தை காட்டுது இந்த ஈஸ்வரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கிட்டு ராஜாங்கத்துக்கு ஃபோன் வருது. சார், இந்த மாதிரி உங்களை அன்னைக்கு காரை இடிச்சது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஒருத்தன் வந்து சரண்டர் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ராஜாங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வேகமாக சேது வந்து நான் அவனை சும்மா விட மாட்டேன், இப்போவே போய் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்க சொன்னதும் அமைதியாக உட்காந்துடுறாரு. இந்த ஈஸ்வரி வந்து நல்ல பிள்ளை மாதிரி, மாமா நம்ம சேதுவோட வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கணும்ல மாமா. என்னதான் தமிழ்ச்செல்வி தப்பு பண்ணாலும் சேதுவோட பொண்டாட்டி தானே, நம்ம தமிழ்ச்செல்வியை மன்னிச்சு ஏற்றுக்கறலாம்ல மாமா அப்படின்னு சொல்கிறது இந்த ஈஸ்வரி. உடனே வந்துட்டு இந்த சேது வந்துட்டு, சின்னம்மா தயவு செஞ்சு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்த ஆரம்பிச்சிடறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ராஜாங்கமும் சொல்லிடுறாரு, இனிமேல் இந்த பேச்சை விட்டுருங்க, யாரும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமில் போயிட்டு இந்த ஈஸ்வரி வந்து நல்லா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கு சேதுக்கிட்ட போயிட்டு. சேது, என்ன சேது, என்னதான் இருந்தாலும் ஒரு பெரியவங்கன்ற ஒரு கடமைக்கு நான் சொல்கிறேன், தமிழ்ச்செல்வியை வந்து நீ ஏற்றுக்க. அந்த பிள்ளை தப்பு பண்ணிருச்சு தான், என்னதான் இருந்தாலும் இனி உனக்கு வாழ்க்கை இருக்குல்ல, நீ அதை பார்க்கணும்ல, நீயும் குழந்தை குட்டியோட இருக்கணும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நல்ல பிள்ளை மாதிரி பேசுது. உடனே வந்து சித்ரா சொல்லுது, உன்னால தான் வாழ முடியல, அப்போ வெட்டி விட்டுரு, விவாகரத்து கொடுத்துரு அவளுக்கு, அவளை ஓச்சு விட்டேன்னா நீ சந்தோஷமா இருக்கலாம்ல. பெரியப்பாவோட ஆசை நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி பிள்ளை குட்டியோட இருக்கணும் தானே ஆசைப்படுவாரு, நீ ஏன் அவளை நினச்சிக்கிட்டு கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இந்த சேது சும்மா இருக்க முடியாம வக்கீலை போய் பார்க்குறாரு. அந்த வக்கீல்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபுக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும், நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், நல்லா யோசிச்சு தான் நான் முடிவு எடுத்திருக்கேன், நீங்கள் உடனடியாக அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேது வந்துட்டு இந்த மாதிரி வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கான வேலையை பாருங்கன்னு சொன்னதுமே வக்கீல் வந்து அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு, எதுக்கும் நம்ம ராஜாங்கையிட்ட கேட்டுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு, சார் நான் இந்த மாதிரி வக்கீல் பேசுகிறேன் சார், உங்கள் பையன் விவாகரத்து நோட்டீஸ் வந்து அவங்க மனைவி தமிழ்ச்செல்விக்கு அனுப்ப சொல்லியிருக்காரு, அதுக்கான ஏற்பாடெல்லாம் என்னை பண்ண சொன்னார் சார், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்துட்டு நீங்கள் ஃபோனை வைங்க, நான் பேசிட்டு நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. வேகமாக வந்துட்டு சேதுவை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன சேது, என்ன என்ன பண்ணி வச்சிருக்க, வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப சொன்னியா தமிழ்ச்செல்விக்கு, விவாகரத்து பண்ண போறியாம்ல அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா, அவளை இனிமே என் வாழ்க்கையிலேருந்து ஒட்டு மொத்தமாக விரட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன், இனிமே அவள் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க சேது. நான் சித்தி சொன்ன மாதிரியே விவாகரத்து பண்ணிடுறேன் அவளை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு கோவம் வந்துடுது. என்ன ஈஸ்வரி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, நல்ல பிள்ளை மாதிரி எங்ககிட்ட பேசிட்டு சேதுகிட்ட ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கியா விவாகரத்து பண்ண சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்துட்டு ஈஸ்வரியை அடிக்க போயிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயோ மாமா நான் சொல்லவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நாடகத்தை போடுது. பெரியப்பா, நான் தான் பெரியப்பா சொன்னேன், அவன் எதுக்கு அவளோட வாழணும், அவ தான் எவ்வளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு போயிருக்கா, அவ இல்லாத வேலையெல்லாம் பண்ணியிருக்கா, அதுக்காக நம்ம சேது வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்ரா ஒரு பக்கம் கத்துது. வேகமா வந்துட்டு ராஜாங்க வந்துட்டு சித்ராவை கன்னத்துல ஒரு பலார அறையிறாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்க, புருஷ முண்டாட்டினா சண்டை வரதா செய்யும், அதுக்குன்னு விவாகரத்து வரையும் நீங்க போ சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்துட்டு ஈஸ்வரியும் சித்ராவையும் கிடந்து கத்திக்கிட்டு இருக்காரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.